தண்ணீரின்றி கருகும் நெற்பயிர்கள். சிவகங்கை மாவட்டம் எம் கரிசல்குளம் விவசாயிகள் கண்ணீர். குட்டைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரை மோட்டார் பம்ப்செட் வைத்து எடுக்கும் பரிதாபம். வரத்து கால்வாயில் மண் கொட்டி தண்ணீரை வரவிடாமல் தடுக்கும் கும்பல் மீது நடவடிக்கை தேவை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள எம் கரிசல்குளத்தில் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் நெல் விவசாயம் நடக்கிறது. வானம் பார்த்த பூமியான இங்கு கண்மாயில் இருந்த சிறிதளவு தண்ணீரை கொண்டு ஏராளமான விவசாயிகள் நெல் விவசாயம் செய்கின்றனர். நெற்பயிர்கள் நன்கு விளைந்து வரும் நிலையில் போதிய தண்ணீர் இல்லாமல் கருகி வருவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். தொடர்ந்து அருகில் உள்ள கால்வாய் மற்றும் குட்டைகளில் கிடைக்கும் தண்ணீரை பம்ப்செட் மோட்டார்கள் வைத்து பைப்புகள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்கின்றனர். பயிர்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். கிராமத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு 200 ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர் கம்மா மானம் பார்த்தா கம்மா. மழை பெஞ்சாத்தையும் எங்களுக்கு விவசாயம் இல்லைன்னா வருஷம் எங்களுக்கு சாவியாக போயிடுது. இதுக்கு முன்னாடி உள்ள கம்மாய் கீழே பசலை மேலே பசலை கம்மாய்கள் ஆற்று தண்ணி பெருகி வன்னிக்குடி கம்மா ஆற்று தண்ணி பெருகி வருஷம் விளையுது. எங்கள் ஊரில் எப்பயுமே வருஷம் மழை பெஞ்சாத்தையும் விளையிலாம் விளையிறதுக்கு சான்ஸே கிடையாது, சாவியாக போயிடுது. இதுக்கு அந்த மேலே பசலை கம்மா கீழே பசலை கம்மா கழுங்க மண்ணை வெட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அதை திறந்து விட்டாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கம்மாய்க்கு தண்ணி வரும். அதே மாதிரி வன்னிக்குடி கம்மா சின்ன கம்மாயின்னு வருது. அந்த கம்மா கழுங்க கவர்மெண்ட் கட்டுறது போக மிச்சத்தை ஒரு அடி ஏற்றி கட்டி வச்சுருக்காங்க. அதை அடைச்சிக்கிறாங்க. தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த 200 ஏக்கர் விவசாயம் பண்ணது கூட தரிசாக போயிடுது. அதுக்கு எங்களுக்கு மாவட்ட லெவலில் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அதை திறந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விவசாயம் நல்லா விவசாயம் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் கிடைக்காத சூழ்நிலையில் வார தண்ணி ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயில் டீசல் மோட்டரை வச்சு அடித்து பூரா விவசாயிகளுக்கு அதை வச்சு 200 300 கொடுத்து அடித்து நாங்கள் பாதுகாக்கிறோம். அது எங்களுக்கு செலவு அதிகமாகுது. இதுக்கு இடையில பன்னி தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. கருவல்கள் இருந்துக்கிட்டு பக்கத்தில் கருவல் இருந்துக்கிட்டு பள்ளி தொல்லை நாங்களாம் தூங்க முடியல. எனக்கு நான்லாம் 3 ஏக்கர் அழிச்சிருக்கேன். பறிஞ்சு மறியாமல் நிற்கிது. பூராமே தரிசா போகிற சூழ்நிலை இருக்குது. அதை கவர்மெண்ட்லேருந்து அந்த 3 கம்மாயும் கலங்க திறந்து விட்டால் எங்களுக்கு நல்லபடியாக தண்ணி வரும். ஆற்று தண்ணி நிறையா அவங்க ஊரில் பெரிய கிடக்கு. அதுவும் அந்த டேம் கட்டினதுனால கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் விவசாயம் பண்ணி பறித்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். இருக்க வன்னிக்குடி மேலே பசலை கீழே பசலை 2 இதுவுமே வடிகால் அடைச்சி கழுங்க அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு தண்ணி போதுமான தண்ணி அவங்களை விட்டாலே எங்களுக்கு தண்ணி போதும். அவங்க அடைச்சனால அம்புட்டு சாவியாகிற நிலைமையில் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணி பற்றாக்குறைக்கு பக்கத்தில் உள்ள கால்வா அந்த வடி தண்ணியை வச்சு நாங்கள் மோட்ரு வச்சு டீப்பு போட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரேட்டை கொடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் எங்களுக்கு பற்றாக்குறை தான். இந்த வட்டம் விளையுமான்னு கூட சொல்ல முடியாது. அம்புட்டு பால் பிடிச்சி அப்படியே கருவுற நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. மேலப்பசலை கீழப்பசலை வன்னிக்குடி ஆகிய கிராம கண்மாய்கள் வைகை பாசனத்தில் முழுமையாக நிரம்பி தண்ணீர் போதுமான நிலையில் உள்ளது. எனினும் கழுங்கை திறந்து விடாமல் இருப்பதால் எம் கரிசல்குளம் கண்மாய்க்கு தண்ணீர் வராமல் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் கூடுதலாக பணம் செலவழித்து பம்ப்செட் மோட்டார் வைத்து நீண்ட தூரம் பைப்புகள் மூலம் தண்ணீர் கொண்டு பயிர்களை காப்பாற்றி வருகிறோம். ஆகவே மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் மேற்கண்ட கண்மாய்களில் இருந்து எம் கரிசல்குளம் கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்.